ஹாய் ஆல். சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொடலங்காய் கூட்டு பண்ணிவிட்டு சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்ட்டு பொடலங்காய் கூட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பொடலங்காய் கட் பண்ணி போட்டுட்டு அதில் ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விசில் போட்டாச்சு. அதுக்குள்ளவே பாப்பாவுக்கு சத்து மாவு கஞ்சி பண்ணலாம் அப்படின்ட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ மாவு சேர்த்துட்டு அதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பால் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. ஹஸ்பண்டுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து கொடுத்துட்டேன். அந்த பொடலங்காய் ஒரு 4 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிட்டேன். அதில் தேங்காய், அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய், சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமா தாளிப்பு போட்டாச்சு. ஸோ தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு அதை நல்லா வதக்கி கூட்டில் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துட்டேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே பெங்களூரில் கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு நல்ல குளிராக இருந்தது. ஸோ பாப்பாவுக்கு காலைல சாக்ஸு எல்லாத்தையும் போட்டு கவர் பண்ணிவிட்டு அந்த மேடம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.